ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர பாலய மாம். மகாசங்கரா மேட்ரிமோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம். இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது. பதிவு செய்யுங்கள், பிறகென்ன கெட்டிமேளம்தான். உங்களுடன் நாங்கள், உங்களுக்காகவே நாங்கள். விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய திமகி தன்ன சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபிரிவா அனுபவத்தில் நடமாடும் தெய்வம் அப்படின்னு நம்ம பார்த்துட்டுருக்கோம். நடமாடும் தெய்வம் தான். பெரியவாளை நம்ம எப்படி சொல்கிறோம்? நடமாடும் தெய்வம்ங்கிறோம். நமக்கு என்ன பிரச்சனை, என்ன குறை, எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட சொல்கிறோம். அவர் நம்ம இடத்துக்கு நம்மளோட குறைகளை கேட்டு நிவர்த்தி பண்ணுறார். இது பெரியவா மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை. தன்னோட அத்தியந்தமான பக்தர்களை மகா பெரியவா எந்த ஒரு காலத்திலும் கைவிடுவதில்லை. இது எழுதி வச்சுக்கலாம். தன்னோட அத்தியந்தமான பக்தர்களை. அத்தியந்தமான பக்தர்கள்னால் என்ன அர்த்தம்? அந்த குரு பக்திக்கு தகுதியானவர்கள். மகாபிரிவாவை விட்டால் ஒன்றும் கிடையாது அப்படின்னு பெரியவாளை சரணாகதி அடைஞ்சவன். அதான் அத்தியந்தமான பக்தர்கள். அதில் பிரதோஷ மாமா பற்றி நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இப்போ கூட பார்த்தோம். பிரதோஷ மாமாவுக்கு மகாபிரிவாவை விட்டால் ஒன்றுமே கிடையாது. ஒரு காரியம் ஆரம்பிக்கிறார் அப்படின்னா அது பெரியவாட்ட போட்டுருவார். பெரியவா அது உங்கள் காரியம், நீங்கள் பார்த்துக்கோங்க. இவர் கவலைப்பட மாட்டார். இவர் கவலையப்பட மாட்டார். இந்த ஃபங்க்ஷன் நன்னா நடக்கணுமே, இந்த ஜெயந்தி உற்சவம் நடக்கணுமே, பெரியவா ஆராதனை நன்னா நடக்கணுமே, அனுஷம் நடக்கணுமே, ஒன்றும் வரலையே, திரவியம் இல்லையே, எந்த கவலையும் வேண்டாம். பெரியவா பார்த்துப்பேன். ஒரு மகாபிரிவா அனுஷ ஜெயந்தி, மகா ஜெயந்தி, அதை எழும்பூரில் பிரதோஷ மாமா ரொம்ப சிறப்பாக கொண்டாட ஏற்பாடு பண்ணுறார். ரொம்ப சிறப்பாக கொண்டாட ஏற்பாடு பண்ணுறார். அதாவது எக்மோரில் ரயில்வே குவார்ட்டர்ஸில் பிரதோஷ மாமா இருந்தார். பெரியவா இருந்தபோது பெரியவா அனுமதியோடு அனுஷம் ஆரம்பித்தவர் பிரதோஷ மாமான்னு பார்த்துருக்கோம். அந்த ஜெயந்தி கொண்டாடப்படுகின்ற தினத்தில் வைதிகரில் வந்தாச்சு. அதாவது இதை நடத்தி கொடுக்கறதுக்கு உண்டான வேத பண்டிதர்கள் எல்லாம் வந்தாச்சு. அவன் என்னென்ன கேட்டாலும் எல்லா திரவியங்களும் கொடுத்தாச்சு. அவள் ஆரம்பிக்க போகிறா. இந்த மகா ஜெயந்தியை ஆரம்பிக்க போகிறா. வைதிகர்கள் ஆரம்பிக்க போகிறா. அப்படி ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுவா? எல்லாம் இருக்கான்னு பார்ப்பா. முதல்ல வைதிகர்கள் என்ன பண்ணுவான்னா, நீங்கள் நம்ம நாட்டிலே ஒரு ஹோமம் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, அவர் ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருப்பார். அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தீப்பெட்டியில் ஆரம்பித்து 4 தட்டு, 6 கிண்ணம், கற்பூரம், பிராட்டி, சமித்து, தூபக்கரண்டி, தூபக்கால் எல்லாமே சப்ஜாராக எழுதி வச்சுருவார். அதை வச்சு தான் நம்ம எடுத்து வைக்கிறோம். அதுபோல் இங்கே வைதிகர் என்ன பண்ண, எல்லாம் செக் பண்ணுற, எல்லாம் இருக்கான்னு பார்க்குறேன். அவருக்கு திடீர்னு ஒரு விஷயம் தோன்றது வைதிகருக்கு. அன்றைக்கி இந்த இவாளுக்கெல்லாம் ஒரு பக்கத்திலிருந்து எல்லாவற்றையும் செய்து கொண்டிருந்தவர் பாலாஜி. அவர் தான் எல்லாம் எடுத்து போட்டு பண்ணிட்டுருக்கார். இந்த பாலாஜி கிட்ட இந்த பிரதான பண்டிதர், வேத பண்டிதர் சொல்கிறார், பாலாஜி 9 விதமான நிறத்தில் பூ வேணும் அப்படிங்கிற, புஷ்பம் வேணுங்கிற. இப்போ புஷ்பம் சுவாமிக்கு
பகவானுக்கு வைக்கிறதுக்கு, மகான்களுக்கு அணிவிக்கிறதுக்கெல்லாம் புஷ்பம் ரொம்ப சிறந்தது இல்லையா? நம்ம புஷ்பத்தால் அலங்காரம் பண்ணுவோம். புஷ்பந்தான் பிரதானம். ஒரு சிவபூஜை ஆகட்டும், ஒரு பெருமாள் வழிபாடு ஆகட்டும், அம்பாளுக்காகட்டும், புஷ்பந்தான் ரொம்ப முக்கியமானது. அந்த புஷ்பத்தில் பல வண்ணங்கள் இருக்குது. இப்போ நந்தியாவட்டை, மல்லிகைப்பூலாம் வெள்ளை கலரில் இருக்குது இல்லையா? அதே போல் பார்த்தீங்கன்னா அரளி சிகப்பு கலரில் இருக்குது. அரளி. சாமந்திப்பூ பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர் சாமந்திப்பூ. தவணம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாலைகளில் ஒரு கலர் காம்பினேஷனுக்காக தவணம் சேர்ப்பேன். தவணம் பச்சையாக இருக்கும். ரோஜாப்பூ ரோஸ் கலரில் இருக்கும். இதில் 9 நிறத்தில் பூ கேட்குறேன். ஆனால் 9 நிறத்தில் பூ கிடச்சதுன்னா அந்த 9ம் பெரியவாளுக்கு வழிபாடுக்கு ஏற்ற மலர்களாக இருக்கணும். ரொம்ப முக்கியம் இது. இப்போ கனகாம்பரம்னு ஒன்று இருக்குது. கனகாம்பரம் சாமிக்கு பயன்படுத்த மாட்டேன். டிசம்பர் பூண்டு இருக்குது, பெண்கள் தலையில் வச்சுப்பா, நீல கலரில் இருக்கும். அது சுவாமிக்கு பயன்படுத்தக்கூடாது. பகவானுக்கு பயன்படுத்த உகந்த மலர்கள் 9 நிறத்தில் வேணும் அப்படிங்கிற. அவெல்லாம் கேட்டு எதுவும் இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடாது. ஒரு வைதிக காரியங்கள் சிறப்பாக நடக்கணுங்கிறதுக்காக எல்லாவற்றையும் கேட்கிறேன். உடனே பாலாஜி என்ன பண்ணுறார், இதோ நான் ஏற்பாடு பண்ணிட்டு வரேன் அப்படின்னு இந்த கடைக்கு போகிறேன். பூக்கடை, புஷ்பங்கள்லாம் எங்கே பெரிய அளவில் இருக்குமோ அந்த இடத்துல போய் விசாரித்து வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு போகிறார். ஏன்னா அவளுக்கு என்னென்ன கேட்டாலோ எல்லாத்தையும் ப்ராப்பராக கொடுக்கணும். அதுவும் வழிபாடு அப்படின்னா அதில் குறை வைக்கக்கூடாது. நம்மத்துக்கு வந்த வைதிகர் என்ன அது இல்லையா, ஓ அது மாமா அது இல்லை, வாங்க விட்டுவிட்டேன், மறந்து போயிட்டேன், அது இல்லாமல் பண்ண முடியுமா அப்படிலாம் கேட்கக்கூடாது. நம்மளோட காரியத்தை வக்கனையாக பார்க்குறோம் இல்லையா? நம்மத்தில் சமையல்னா ஒரு சாம்பார் ஜாதி சாப்பிட்றோன்னா, மாமி ஒரு கறி போட்ட, ஏன் அப்பளம் அதான் இருக்க, வடகம் இருக்க, நம்ம கேட்குறோம், வக்கனையாக சாப்பிட்றோம். நம்ம போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு நல்ல ஒரு பத்தான்லாம் பிஞ்சிருக்கக்கூடாது, ஒரு நூல்லாம் வெளியில் தெரியக்கூடாது, நம்ம வக்கனையாக இருக்கும், பக்காவாக இருக்கும். அதே போல் மகான்களுக்கு ஒரு வழிபாடு அப்படின்னா அது எந்த அளவுக்கு ஒரு நிறைவாக செய்யணுமோ அந்த அளவுக்கு நிறைவாக செய்யணும். அதில் சின்ன குறை வைக்கக்கூடாது, தேடி தேடி பண்ணணும். இவர் 9 விதமான புஷ்பங்களை கேட்ட உடனே இந்த பாலாஜி என்ன பண்ணுறார், ஆஹா நல்ல காரியம் கேட்குறார், நம்ம உடனே போவோம், கொண்டு வருவோன்னு அந்த புஷ்பங்களை தேடி போகிறார். அது இந்த வழிபாடு ஆரம்பிக்கணும். வழிபாடு ஆரம்பித்தாச்சு. அந்த 9 புஷ்பங்கள் எதுக்கோ கேட்டிருக்கேன். இதன் தொடர்ச்சி என்ன, நாளை நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம்.